எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் செபித்து என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த விடியலுக்காக உறவுகளுக்காக அனைவரையும் வரவேற்று கொண்டு இன்றைய நாளிலே உடல் பொருள் ஆவி ஆன்மா அனைத்திற்கும் சில பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். இப்பொழுது நன்றாக உங்களுடைய கரங்களை பிசைந்து உங்களுடைய இரத்த ஓட்டத்தையும் சக்தி ஓட்டத்தையும் காந்த ஓட்டத்தையும் பெற வேணும். கைகளுக்கு பயிற்சி கொடுப்பது இப்பொழுது குறைவாக இருப்பதால் உங்களுடைய கரங்கள் விரைப்பாக அல்லது கரங்களிலே இரத்த ஓட்டம் தடையாக இருக்கிறதை நீங்கள் உணர்ந்தால் இப்படியான எக்ஸசைஸை செய்து நன்றாக வெப்ப ஓட்டத்தை பெற்று கண்களுக்குள்ள மேலே அந்த வெப்ப ஓட்டத்தை வைக்க வேண்டும். கண்கள் நல்லாக பிரகாசமடையும். 5 தடவை உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விடவும். மீண்டுமாக உங்களுடைய கரங்கள் பிசைக்கப்பட்டு உள்ளம் கைகளிலே உங்களுடைய வெப்போட்டத்தை செலுத்தி ஒவ்வொரு விரல்களாக நீங்கள் அக்குப்ரெஷர் பண்ண வேணும். இது தலைக்குரியது. தலையில் இருக்கிற நோவுகள் அல்லது வலிகள் ஏதேனும் இருந்தால் இந்த ரேகையை இப்படி 2 ரேகைகள் இருக்கின்றன. இது தலைக்குரியது, இது தொண்டைக்குரியது. இப்படியாக நீவி அழுத்தி துடைத்து அவற்றிற்கு ஒரு நல்ல வெப்போட்டத்தை உண்டு பண்ணவும். அதே போல் பின்பக்கம், இந்த பக்கம் இப்படி செய்யலாம். அதே போல் ஒவ்வொரு விரல்களுக்கும் இது பின்புறம், பிறடி, பின் கழுத்து, முதுகு, முள்ளம் தண்டுகளுக்குரியது. அப்படியாக இருந்தால் அடித்து வெப்போட்டத்தை உண்டு பண்ணலாம். அதுபோல் இப்படி எவ்வளவு நேரத்துக்கு இதுகளுக்கு வெப்ப ஓட்டம் கொடுக்குறீங்களோ இந்த கையை நல்லாக தேய்த்து இது இப்படி வச்சுன்னு பார்த்தால் இந்த கை வலது கைக்கும், இந்த கை இடது கைக்கும், அதுபோல் இது இடது கை, இது வலது கை, இது வலது கால், இடது கால், இது இடது கால், இது வலது கால். அப்படி இந்த கைகளுக்கு நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல அழுத்தம் வேணும். அதுபோல் நடுவிரல், 5 பூதங்கள் இருக்கின்றன. 5 பூதங்களையும் சமநிலைகளிலே கொண்டு வருகின்ற பொழுது பித்தம், கபம், அப்படியான வாதம், இப்படி உள் உறுப்புகளை நீங்கள் நெஞ்சு நோந்தால் அல்லது நுரையீரல் பகுதிகளிலே இப்படி அழுத்தி விடுகிற போது உங்களுக்கு நன்றாக இரத்த ஓட்டம் வரும். எவ்வளவு நீங்கள் அழுத்துகிறீர்களோ 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. இது முதுகு, இது பின்பக்கம்.
இது முள்ளம் தண்டு, நாரி. ஒவ்வொரு வீரர்களும் ஒவ்வொரு உறுப்புகளை பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அவ்வளவு சூடேற்றி எவ்வளத்துக்கு உங்களை வச்சிருக்கிறீங்களோ அதுபோல் உள்ளுக்கு உள்ளங்கையை வளத்துக்கு வார்ம் அப் பண்ணுறீங்களோ சுற்றி எனக்கு நல்லா வேர்த்துட்டு இப்படி செய்யும்போது நல்லா வேர்க்கும். அந்த சக்தியை இப்படி முகத்தில் இருந்து அப்படியே கொண்டு போகும். நல்ல ஜீவ சக்திகள் கிடைக்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்க. உடம்புல இருக்கிற எல்லா சக்திகளும் எங்களுக்கு நிறைவை கொடுத்து மன அமைதியும் நிம்மதியும் உடல் சுகமும் கிடைக்க நல்லாக உள்மூச்சு விட்டு பிரபஞ்சத்திட்ட கவனம். அப்படியே சக்தி வருது, நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும், ஒரு புத்துயிர் வரும், உடம்புல நல்ல ஒரு தென்பு கிடைக்கும், எல்லா சோர்வுகளும் போய்விடும். இன்னொரு தடவை அப்படியே கைகளை நன்றாக விரித்து பாருங்கள். இதில் நெகட்டிவ் எனர்ஜி நாம் இருந்தால் ஆக்களுக்கு நேராக பிடிக்கக்கூடாது, நிலத்தை நோக்கி அல்லது ஒரு வெளியில் புல் நோக்கி இப்படியான இது செய்ய வேணும். இப்படி கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8. அப்படியே இந்த கைகளை தள்ளவன் 2 3 4 5 6 7 8. அப்படியே சுத்த வேணும். 1 2 3 4 5 6 7 8. இந்த மெட்ரு பக்கம் 8 7 6 5 4 3 2 1. அப்படியே பிடிச்சிக்கொண்டு இப்படி பிடிச்சிக்கொண்டு 1 2 இதயத்துக்கு 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. அப்படியே உங்களோட கரங்களை உராய்வு, இந்த மொழிகளுக்கு இடையில் உராயவன். 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. Okay. 2 நன்றாக இருக்கு. வார்மைட் பாடி. அப்போ நல்லா எல்லா உறுப்புகளுக்கும் இந்த கைகளையும் கால்களையும் எப்படி நீங்கள் ஓமாக வச்சுருக்கிறீங்களோ அதற்களவாக உங்களுக்கு உடம்பு நல்ல புத்துணர்வு, புதுப்பொழிவு பெறும் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றேன். சகோதரி மரீனா அந்தோணி பிள்ளை. நன்றி, வணக்கம்.